கரெக்டான டாக்டர்ஸ் அவங்க கிட்ட வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, அவங்க அட்வைஸை எடுத்துக்கோங்க. வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப்? ஜாலியாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ என் பேர் Gladwin. இந்நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு ஃபுட்டை பற்றி பேச போகிறோம், சரிங்களா? ஃபுட் பிளாக் அப்புறம் இது அப்படி கேட்டிங்கன்னா இது ஃபுட் பிளாக் கிடையாது. பட் இது என்னென்னா வந்து ஒரு புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த பிளேலிஸ்ட் என்னென்னா வந்து எதுக்கு இதை சாப்பிடணும், ஓகேவா? அதான் பிளேலிஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு ஃப்ரூட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து ஃப்ரூட்டை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஃப்ரூட்டில் வந்து என்னென்ன விட்டமின் இருக்குன்னுலாம் நான் பேசி போர் அடிக்க விரும்பல. ஆஸ் யூஷுவல் சி இருக்குது, கே இருக்குது, இ இருக்குது, B6 இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது இந்த ஃப்ரூட்டில், ஓகேவா? இந்த ஃப்ரூட்டில் என்ன விட்டமின் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரூட் பேர் என்னன்னா அவகாடோ, சரிங்களா? ஸோ இதை நான் கூகுளில் சர்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு கரெக்டான டேர்ம் கிடைக்கல, தமிழ் டேர்மு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து அவகாடோ அப்படியே வச்சு நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னன்னா, நான் டைட்டிலே அதுதான். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஹார்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து அவகாடோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அதில் பொட்டாசியமும் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வேறு என்ன இருக்குன்னா ஃபைபர் இருக்குது, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்னால் என்னென்னா ஒரு ஹெல்த்தியான ஃபேட் தான் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபுட்டை வந்து, அதாவது இந்த ஃப்ரூட்டை வந்து அவகாடோவை வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ணால், ஒரு டயட்ரி பிளானில் கன்சியூம் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹார்ட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இப்போ ஈவன் அதை வந்து மேஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த பாயிண்ட் அதுதான். ஸோ நியூட்ரிஷன் வேல்யூன்றது அவகாடோவில் வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸாக இருக்குது, ஓகேவா? ஸோ என்ன ஆகுதுன்னா, ஸோ பேபிஸ்க்கு வந்து அவகாடோ ஃப்ரூட்டை மேஷ் பண்ணி அந்த ஃபோக் வச்சு மேஷ் பண்ணி கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா, ஓவராலாக வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கா, அவங்க ஃபிசிக்கலாகவும் இருந்தாலும் சரி, ஈவன் பிரெயின் க்ரோத்தாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விதத்துலையும் வந்து அவகாடோ வந்து பேபிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். கிட்டத்தட்ட வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கான். பிகாஸ் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கனால வந்து இட் இஸ் ரியலி சஜஸ்டட். ஈவன் டைஜஷன் கூட பேபிஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவகாடோ வந்து பேபிஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச்சில் சப்போர்ட் இருக்குது. அண்ட் எதாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்களுக்குன்னு இருக்க டைரெக்டான டாக்டர்ஸ் அவங்கக்கிட்ட வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, அவங்க அட்வைஸை எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து எல்லா ஃபுட்டும் எல்லாருக்கும் ஒத்துக்குன்றது அவசியம் கிடையாது. நிறைய ஃபுட்ஸ் வந்து அலர்ஜிஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து உங்களோட பர்சனல் டாக்டரை வந்து பேசி அவர்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. இது மாதிரி வந்து இந்த ஃபுட் வந்து கொடுக்கலாமா, நான் சாப்பிட்லாமா, கன்சியூம் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட பேசி வாங்குறது நல்லது. என்னோட ப்ரிஃபரபிள் சாய்ஸு இதுதான். கிட்டத்தட்ட டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவோட. இந்த வீடியோ மட்டும் இல்லை, இந்த கேட்டகரியில் வர எல்லா வீடியோடையும் இதுதான் டிஸ்க்ளைமர். அண்ட் ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னா, அவகாடோஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய லோடாக இருக்குமா, டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குமா, ஓகேவா? ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்னென்னா, நம்ம பாடியில் வந்து ரேடிக்கல் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? செல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணப்பட்ட கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸாக வந்து ஹார்ட் டிசீஸு, கேன்சர் இந்த மாதிரி இதை வந்து ட்ரிகர் பண்ணிவிடும், சரியா? ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அந்த மாதிரி திங்ஸ்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணும், ஓகேவா? பட் இந்த விஷயத்தில் வந்து அவகாடோவில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, கண்ணில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கான். என்ன ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் இந்த ரெண்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எனக்கு வாயில் வரவே இல்லை. ஸோ அதனால தான் இந்த ரெண்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் இருக்கா, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கேட்ராக்ட் வராமல் இருக்குது, ஐ இன்ஃபெக்ஷன், ரொம்ப பெரிய பிரச்சனை, கண்ணை பேஸ் பண்ணி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராமல் இருக்கிற அளவுக்கு காப்பாற்றுறதுல வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதான். ஆல்ரெடி வந்து நம்ம பேசின மாதிரி தான் பேபிஸ்க்கு வந்து அவகாடோ கொடுக்குறது இட்ஸ் அ வெரி குட் டெசிஷன். ஸோ அதே மாதிரி இந்த அதர் ஹேண்டில் வந்து ஈவன் அவகாடோஸை வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கூட கொடுக்கலாமா, ஏன்னா மார்னிங் சிக்னஸ் இருக்காதான், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கனால வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயத்துக்கு வந்து அந்த ஃபேட்ஸ்லாம் பேர்ன் ஆகிடுமா. அது மட்டும் இல்லாமல் டிஷ்யூஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. திஸ் இஸ் ஹைலி ப்ரிஃபர்ட் அண்ட் சேஃப் ஃபுட் ஃபார் ப்ரெக்னென்ட் லேடிஸ் அப்படின்னு நிறைய ரிசர்ச்சஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தது வந்து கேன்சருக்கு கூட வந்து இதோட
ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபுட்டாக இருக்கான். க்யூர் பண்ணுறது கிடையாது, ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபுட்டாக இருக்கான். ஸோ இதை யார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா கேன்சர் இன்ஸ்டியூட்லேயே வந்து நம்ம இந்தியில் இருக்கிறதில்ல, ஜென்ரலாக இன்டர்நேஷ்னல் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து இதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ், இதில் இருக்க நியூட்ரியன்ஸ், இதில் இருக்க விட்டமின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். இது மாதிரி கேன்சரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இந்த அவகேடோன்ற ஃப்ரூட்டை வந்து அவங்களோட டயட்டில் வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரூட்டை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணாலும் ஒரு டயட்டை ஒரு சும்மா ஓகே இவ்வளோ நல்லது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூம் பண்ணாலும் பயங்கரமாக வெயிட்டு போடுமா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கன்சியூம் பண்ணுமா இந்த ஃப்ரூட் அவகேடோவை. ஸோ அவகேடோவில் வந்து அவகேட்டின் பி அப்படின்னு வந்து ஒரு ஃபேட் மாலிக்யூல் இருக்கான். ஸோ இந்த ஃபேட் மாலிக்யூல் வந்து ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா லுக்கோமியா செல்ஸை வந்து கில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ லுக்கோமியா செல்ஸாக என்னென்னா அதை நான் சொன்னாலே கேன்சரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃப்ரூட்டுன்னு. ஸோ இந்த கேன்சர் செல்ஸ்லாம் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் வந்து லுக்கோமியா செல். இதை கில் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஃபேட் மாலிக்யூல் வந்து அதாவது அவகேட்டின் பி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ அவகேடோ வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு இது ஒரு மெயின் ரீசன். ஸோ அவகேடோவில் வந்து ஃபோலேட்னு ஒரு ஆசிட் இருக்குது. ஓகே, இட்ஸ் நாட் ஆசிட், ஃபாலிக் ஆசிட் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதோட லைஃப் ஸ்டைலில் வருது அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. பட் நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஃபோலேட்டுன்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ நம்ம டிப்ரெஷன்லாம் வி ஆர் கோயிங் த்ரூ ரைட். எல்லாருமே வந்து டிப்ரெஷன்றது இந்த ஜென்ரேஷனில் இட்ஸ் ரொம்ப காமன் திங், அது ஒரு ஸ்டைல் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ அந்த டிப்ரெஷன் வந்து நம்ம பிரெயினில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகும்போது டிப்ரெஷன்றது கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டு வரும். ஓகேவா. ஸோ இதில் மெயினாக இருக்கிறது என்னன்னா டோபமைன், செரோட்டோனின் அப்படின்னு 2 வேர்ட் நீங்கள் ஆப்வியஸாக கேட்டிருப்பீங்க. ஸோ கேட்கலாம் கூட பரவாயில்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இன்னொரு வீடியோவில் இது 2 என்னென்னா. ஸோ இந்த டோபமைனும் செரோட்டோனியும் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஃபீல் குட் கெமிக்கல். இந்த கெமிக்கல் வந்து இந்த ஃபோலேட்டை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபோலேட்டோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த ஃபோலேட் வந்து அவகேடோவில் நிறையா இருக்குது. ஸோ இது கன்சியூம் பண்ணுறதுனால உங்கள் டிப்ரெஷன் லெவல், ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாமே வந்து ஒரு கரெக்டான பொசிஷனுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவகேடோ அதிகமாக கன்சியூம் பண்ணோம்னா லிவர் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸும் வந்து நிறையா கம்மியாக ஆகிடும் அப்படின்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று என்னென்னா அவகேடோவுக்கு தமிழில் என்ன அப்படின்ற வேர்டை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து பேஷண்ட்டாக உட்காந்து பார்த்ததுக்கு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வரும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது இட் ரியலி மீன்ஸ் அ லாட். அண்ட் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப இனிய நாளாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. பபாய்.